வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. தர்மேந்திர பிரதான் ஒரு வழியாக பதவி விலகிவிட்டார். என்ன காரணத்துக்காக அவர் பதவி விலகணும்? வினாத்தாள் கசிவு, இவ்வளவு லீக்கேஜஸ், இவ்வளவு முறைகேடு, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, அதனால் மாணவர்களுடைய உளவியல் பிரச்சனை, மாணவர்களுடைய மரணம், தற்கொலை, இதற்கெல்லாம் எப்படியோ ஒரு வகையில் இந்த அமைச்சகம் நீங்கள் நடத்திய இந்த தேர்வு முறைதான் காரணம் என்று சொல்லி அவங்க பதவி விலகணும்னு சொன்னாங்க. இப்போ அவர் பதவி விலகியிருக்கிறார். இப்போ இன்னொன்று கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த ஜூலை 21 அவரை பதவி விலக வேண்டும் என்று சொல்லி இந்த கரப்பான் பூச்சி கட்சி, காக்ரோச் பார்ட்டி போராட்டம் நடத்தியது அல்லவா ஜந்தர் மந்தரில். அந்த ஜந்தர் மந்தரில் ஜூலை 21 நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? பல பேரை அடிச்சிங்க, பல பேர் ரத்த காயப்பட்டது, பெண்கள் அடிச்சிங்க, தொடக்கூடாத இடத்துல தொட்டிங்க, என்னென்னமோ நடந்துச்சு. நிறைய படங்கள், பார்க்கவே முடியாத மாதிரியான படங்கள்லாம் வந்தது. பசங்க, அந்த பசங்க காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ எந்த கட்சியும் சேர்ந்தவங்க கிடையாது. கட்சியை சேர்ந்தவங்களை அப்படி அடிப்பதே தப்பு. அதுவும் இது குழந்தைங்க, மாணவர்கள், படித்து முடிச்சுட்டு வேலை கொடுன்னு கேட்குறான். இந்த நாட்டின் குடிமகன், எனக்கு அந்த உரிமை இல்லையான்னு கேட்குறான். இந்த நாட்டின் குடிமகன் வரி செலுத்துவோன், எனக்கு என் தேர்வு நேர்மையாக நடத்த வேண்டும் என்று கேட்குறான். அவனை அடித்தாங்க. இப்போ தர்மேந்திர பிரதான் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த அமைச்சகம் என்பதால் அவர் பொறுப்பேற்று பதவி விலகணும்னு மாணவர்கள் கேட்டாங்க. இப்போ அதே மாணவர்கள் இன்னொரு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமித்ஷாவை நோக்கி. அமித்ஷாவை நோக்கி என்ன எடுத்துருக்கிறாங்க? தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டார். அமித்ஷாவை நோக்கி என்ன கேள்வி வச்சுருக்கிறாங்க? ஐயா, அந்த ரெபிட் ஃபோர்ஸ் போலீஸ், அதிரடி சிறப்பு அந்த படை, டெல்லியில் உள்ள காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் வருதுன்னா அமித்ஷாவினுடைய உள்துறை அமைச்சின் கட்டுப்பாட்டுக்கெல்லாம் அது வருது. அதனால் அவர்கிட்ட சில கேள்விகளை அவங்க இந்த மாணவர்கள் அடுத்து இந்த கேள்விகளை முன் வச்சு இதற்கு இவர் பதில் சொல்லணும், இல்லைன்னா உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இவரும் பதவி விலகணுங்கிற கோரிக்கையை அவங்க வச்சுருக்கிறாங்க. நான் அந்த கோரிக்கைகளை சொல்லிடுறேன். அதற்கு பிறகு அந்த கோரிக்கை நியாயமாங்கிறத நீங்களே பின்னோட்டத்தில் சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? டெல்லிங்கிறது மாநில அரசு கட்டுப்பாடு கிடையாது, உங்கள் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது. அப்போ உங்களுடைய மத்திய ரிசர்வ் காவல் படையில் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃபினுடைய ஒரு பிரிவு தான் ரெப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ். அதுதான் மாணவர்களை தாக்கியிருக்கு. என்னைக்கு? அந்த ஜூலை 21 நடந்த அந்த சம்பவம். அப்போ அந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு? அந்த போலீஸ் பொறுப்பு கிடையாது. எந்த அமைச்சகத்தின் கீழ் வருதோ அந்த அமைச்சகம், அந்த அமைச்சர் தான் பொறுப்பு. அப்போ இப்போ இவ்வளவு வீடியோ ஆதாரங்களாக செய்தி சேனலில் வந்ததுக்கப்புறமும் இந்த வன்முறைக்கும் இந்த ரத்தத்துக்கும் யார் பதில் சொல்வா? அது சட்டப்படி நடந்ததா? நியாயம், தர்மம், அறம்ங்கிறத தள்ளி வச்சுருங்க, அதெல்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சட்டப்படி நடந்ததா? லீகலாக நடந்ததா? மாணவர்களை அடிப்பது இதெல்லாம் சட்டப்படியானதா? நீங்கள் அந்த மாதிரி தான் நடச்சிங்களா, அந்த மாதிரி தான் கலைச்சிங்களான்னு உட்பட 12 கேள்விகள். இந்த நான் கேட்குற ஒவ்வொரு 12 கேள்விகளையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி குறித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புங்க. இந்த 12 கேள்விகள் மாணவர்கள் கேட்பதில் ஏதாவது பிழை இருக்கிறதா அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் கேட்டுக்கோங்க. கூட்டத்தை கலைக்க முதலில் பயன்படுத்தப்படும் அதிக ஆபத்தற்ற நீர்பீச்சிகள், வாட்டர் கனான்ஸ் ஏன் பயன்படுத்தப்படலை? நான் டெல்லியில் ரிப்போர்ட்டராக இருந்தபோது அந்த நிர்பயா கேஸை முன்னிட்டு அப்போ காங்கிரஸ் முதலமைச்சரை எதிர்த்து, ஷீலா தீட்சித்தை எதிர்த்து ஆம் ஆத்மி இந்த இளைஞர்கள் இப்படி தான் மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க. அப்போ தண்ணி பீச்சரிக்கும் போதெல்லாம் எங்கள் ரிப்போர்ட்ரு, எங்கள் கேமராமேன் மேலெலாம் பட்டிருக்கு. நான்லாம் ஓடியிருக்கேன். அது துப்பாக்கி இது பண்ணும்போது மீடியாவெல்லாம் சொல்லிடுவாங்க போலீஸ்காரங்க, சார் போங்க அப்படின்னு. நாங்களாம் வெளியே வந்திருக்கோம். ஆனால் அந்த போலீஸ் குண்டு பட்டு எதுவும் ஆகாது, வலிக்குமே வெளியே போகாது. தண்ணீர் பாய்ச்சறதும் ஆபத்து கிடையாது. ஆனால் நீங்கள் வழக்கமாக கூட்டத்தை கலைப்பதற்கென்றே காவல்துறையினர் ஒரு இது பயன்படுத்துவாங்க, நீர்பீச்சிகள், வாட்டர் கனான்ஸ். அதை நீங்கள் பயன்படுத்தலை. அடி படட்டும் அப்படின்னு ஒரு வன்ம நோக்கத்துடன் அந்த நீர்பீச்சிகள் பாய்த்தப்பட்டிருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு வருது. இதை இல்லை என்று நிரூபிக்கணும், அல்லது பாய்த்து இருந்தால் ஏன் என்ற காரணம் சொல்லணும். அடுத்து, ஏன் ஆணிகள் பொருத்தப்பட்ட தடிகள் பயன்படுத்தப்பட்டன? லத்தியை வச்சு நீங்கள் விரட்டுறீங்க, ஓகே, போன்னு போலீஸ் வரட்டும். ஒரு கூட்டம் கூடும் போது போலீஸ் என்ன சார் பண்ணோம்? அப்படி போ நிற்காத, ஓடு. இதை ஒரு பெரிய வன்முறைன்னு சொல்ல முடியாது. சார் போலீஸ் என்னை அடிச்சிருச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. சரி, ஆனால் அந்த லத்திங்கிறது இப்படி தானே இருக்கணும். அதில் ஏன் ஆணி வச்சுருந்துருங்க? எல்லாம் வீடியோவோட சிக்கியிருக்கு. இந்த மாணவர்கள் கேட்டிருக்காங்க, ஏன் அதில் ஆணி இருக்குன்னு கேட்குறாங்க. சார் அது என்ன சார் ஆணி இருக்கிறது? அப்போ பசங்களை அப்படி அடிக்கும் போது உடம்பு கீரட்டும், ரத்தம் வரட்டுங்கிற நோக்கமா? இது ஒரு அரசினுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. காவல்துறை நம்ம நண்பனாச்சே. ஒவ்வொரு காவல்துறை வீட்லேயும் போராடுற மாதிரி ஒரு குழந்தை, பையன், பொண்ணு இருப்பாங்களே. தன்னுடைய பிள்ளை, தங்கச்சி, அக்கா அப்படி போராடும் போது இப்படி தான் ஆணி வச்சு அடிப்பாங்களா? இந்த கேள்விக்கும் உள்துறை அமைச்சகம் பதில் சொல்லியே ஆகணும். சரி, பெல்லட் துப்பாக்கிகளை கூட அதை சுட உத்தரவிட்டது யார்? பெல்லட் கன்ஸை வச்சு யார் சுட உத்தரவிட்டது? மாணவர்களை சுடலான்னு உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அமித்ஷா உள்துறை அமைச்சகத்திலிருந்து வந்ததா?
இதற்கு பதில் சொல்லணும். பெண்கள் மீது கூட ஏன் அளவுக்கு அதிகமான வன்முறை பயன்படுத்தப்பட்டது? ஆண் காவலர்கள் ஏன் இளம் பெண்களை தாக்கினர்? ரொம்ப முக்கியமான விஷயம். விமன் போலீஸ் தான் விமனை வந்து கட்டுப்படுத்தணும். தொடணும், தூக்கணும், குண்டு கட்டா தூக்குறதுலாம் விமன் போலீஸு விமன் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் ஆண் காவலர்கள் இதுக்கு லேடிஸை பொண்ணுங்களை தூக்குறது, அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் ஏன் பண்ணாங்க? அதுவும் வீடியோ வருதே அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. அடுத்து, காவல்துறையினருடன் இணைந்து சாதாரண உடையில் இருந்த சில ஆண்கள் ஏன் தடிகளால் மாணவர்களை தாக்கினார்கள்? அவர்களெல்லாம் யார்? இது ரொம்ப முக்கியமானது. நாளை பின்ன நானோ சரி இல்லை நீங்களோ சரி, நமக்கு ஒரு போலீஸ் மச்சா இருக்காரு, போலீஸ் மாப்பிள்ளை இருக்காரு, போலீஸ் சித்தப்பா இருக்காரு, நம்ம ரிலேட்டிவ் யாராவது போலீஸ்காரங்களா இருந்தாங்கன்னா, வந்து நீயும் அடி 2 பேரை ரொம்ப ஆளுக்கு ஒரு கை குறையுது அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்கன்னா அது போலீஸ் வேலையா? அது என்னது? போலீஸ் வேலைக்கு, போலீஸ் உடுப்புக்கு, போலீஸ் சீருடைக்கு ஒன்று மரியாதை இருக்குது. அதை அவங்க தான் போடணும், கண்டவங்க போடக்கூடாது, நீங்களும் நானும் போடக்கூடாது, காவல்துறையினர் தான் போடணும். அப்போ காவல்துறையே இல்லாமல் ஏன் பலர் வந்து உள்ளே வந்தாங்க? அவங்களாம் யார்? அவங்களாம் எந்த எந்த எத்திக்ஸின் அடிப்படை உள்ளே வந்தாங்க? ரொம்ப அடிப்படையான கேள்வி. சரி, இது எல்லாரும் கேட்ட விவாதங்களில் முக்கியமான கேள்வி. ஏன் பெரும்பாலான சீருடை காவலர்கள் தங்கள் பெயர் பலகைகளை அணியவில்லை? புரியுதுங்களா? போலீஸ்க்கு பேஜ் இருக்கும் சார். சும்மா யூனிஃபார்ம் போட்டோன்னா சினிமா போலீஸா? அது பேஜ் இல்லை, பெயர் பலகை இல்லை, நான் என் பேர் இது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது இல்லை. அப்போ அவங்க யார் சார்? பேட்ஜ் இல்லாமல் போலீஸ் வரக்கூடாது தெரியுமா? அப்படிப்பட்ட போலீஸ் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க யார்? போலீஸா, கட்சிக்காரங்களா, இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா, இல்லை கலவரக்காரர்களா, இல்லை மாணவர்கள் மத்தியில் புகுந்து கலவரத்தை ஏற்படுத்துபவர்களா? அந்த கேள்விக்கு பதில் வேணும். அப்போ என்ன நோக்கத்துடன் அவர்கள் பயன்படுத்தப்பட்டாங்க? சரி, ஒரு பெண்ணை தாக்கும் நிலையில் காணப்பட்ட மூத்த காவல் அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? ஒரு பெண்ணு கீழே, அந்த பொண்ணு சரிந்து விழுந்திருக்காங்க, அவங்க மேலே ஒரு கையை வச்சு அமுக்கிற மாதிரியான ஒரு படம், ரொம்ப மோசமான இதாக இருக்குது. அதை ஏன் நீங்கள் தடுக்கலை அப்படின்னு வருது. எனக்கே அந்த படம் ஏஐயா உண்மையான எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அவங்க அந்த கேள்வியை அதை எழுப்பியிருக்கிறாங்க. அது பார்க்க அவ்வளோ கொடூரமாக இருக்குது. எப்படி ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து இப்படி குத்துற மாதிரி, இப்படி அடிக்கிற மாதிரி, கையை வச்சு அவங்கள இது பண்ணுற மாதிரி, ரொம்ப தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி ஒரு படம் வந்துச்சு? அந்த காவல் அதிகாரி மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அடுத்து, எத்தனை கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டன? அவை எந்தெந்த இடங்களில் வீசப்பட்டன? எத்தனை? அதெல்லாம் கணக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாமே யாருமே இது வந்து கொள்ளைக்காரங்க பயன்படுத்துகிற துப்பாக்கி கிடையாது. நம்ம அரசுக்கு கணக்கு சொல்லி ஆகணும், அதுக்கான பதில் வேணும். சரி, காவல்துறை தடுப்பு வேலிகளில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டதா? மின்சாரங்கிறது பாய்ச்சப்படக்கூடாது. ஆனால் காவல்துறை தடுப்பு வேலிகளில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டதாங்கிற கேள்வி, பாய்ச்சப்பட்டிருக்கிறதா இல்லையாங்கிற பதில் சொல்ல வேண்டிய கடமை உள்துறை அமைச்சருக்கு இருக்கிறது. எத்தனை பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்? அவர்கள் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் எந்த சட்டப்பிரிவில் சுமத்தப்பட்டுள்ளன? நீங்கள் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அல்லது தடுத்து நிறுத்தி தலைப்படுத்திருக்கக்கூடியவர்கள் மீது என்னென்ன வழக்கு, என்ன சட்டப்பிரிவின்படி என்ன அவங்க செஞ்சாங்க அப்படி தப்புங்கிறதுக்கான விளக்கம் தரணும். அடுத்து, இந்த சம்பவங்கள் குறித்து துறை ரீதியான அல்லது நீதித்துறை நடுவர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதா? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இருந்து காவல்துறை அராஜகம் குறித்து இதுவரை ஏன் எந்த அறிக்கையும் வரவில்லை? ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை இவ்வளோ விஷயத்தை பண்ணியிருக்கு. அது மீடியாக்கள் எல்லாம் பார்த்துருச்சு. இங்கிலீஷ் மீடியா, ஹிந்தி மீடியா, தமிழ் மீடியா, தெலுங்கு மீடியா எல்லாரும் பார்த்தாச்சு. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததற்கு பிறகு அமித்ஷா ஏன் அமைதி காய்க்கிறார்? இந்த போராட்டம் நடைபெறுவதற்கு தர்மேந்திர பிரதான் காரணம். ஆனால் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக நீங்கள் கையாண்ட முறைகளுக்கு உள்துறை அமைச்சகம் அல்லவா பொறுப்பேற்கணும். இப்போ நீங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நோக்கி தான் இந்த 12 கேள்வியை மாணவர்கள் வச்சிருக்கிறாங்க. இப்போ காக்ரோச் வந்து ஏதோ கலைஞ்சு போயிடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. காக்ரோச்சுகள் வேற வேறு வடிவில் வரப்போகிறாங்க. இந்த அமைச்சகம் மீது போராடி அவர்கள் பதவி விலக வைக்கலாம் என்று அவர் கண்டுவிட்டால், இனி அடுத்த அமைச்சகம் அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு உண்மையா இல்லையானு தான் நீங்கள் பார்க்கணும். உடனே இவர்களையும் ஒடுக்கணும், இந்த கேள்வி கேட்கின்ற மாணவர்களையும் ஒடுக்கணும், அடுத்து ஜந்தர் மந்தரையே மூடி வைக்கணுங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த கேள்விகளுக்கு நேர்மையான பதில் சொல்லுங்கள். இதையெல்லாம் வைத்து இதற்கு காரணமானவராக இருந்தால் அமித்ஷாவே பதவி விலகணும். உள்துறை அமைச்சர் வந்து பதவி விலக, ஏன் தர்மேந்திர பிரதான் இத்தனை துன்புறுத்தலுக்கு காரணமாயிருக்காரு, இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு தானே அவர் பதவி விலக வச்சாங்க. அவர் நேரடியாக போய் யாருடைய தற்கொலைக்கோ இதுக்கோ காரணம் இல்லையே. அந்த எக்ஸாம் முறையில் அவருடைய தவறுகள் தான் இதெல்லாம் செய்ய வைத்தது தானே பதவி விலக வைத்து இன்றைக்கி மாணவர்கள் வெற்றி கழிப்பில் டெல்லியில் இருக்கிறாங்க. அதே மாணவர்கள் தான் எங்களை தாக்கியதற்கு எந்த சட்ட ரீதியான அனுமதியும் இல்லை, அணுகுமுறையும் இல்லை, சட்டமும் அதை அனுமதிக்காது, எங்களை இவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிங்க, இதுக்கான கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு ஒரு 12 கேள்விகளை தொகுத்துருக்குறாங்க. இதற்கு உள்துறை அமைச்சகம் பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா கேள்வி கேட்டிருப்பவர்கள் இந்த நாட்டில் வரி கட்டக்கூடிய இந்திய குடிமகன்கள், நாளைய எதிர்காலம். அவர்களை நீங்கள் துன்புறுத்தி இருக்கிறீர்கள். இதற்கான பதிலை நீங்கள் சொல்லணும்.
நம்ம ஜீவாட்டுடைய வழியாக இந்த 12 கேள்விகளை நாமளும் எழுப்புவோம். கமெண்ட்ஸ்லேயும் இந்த கூடுதலாக கேள்விகள் இருக்கா, அந்த கேள்விகளுக்கு என்னென்ன பதில், இதுக்கு யார் பொறுப்பேற்கணுங்கிறத நீங்களும் உங்களோட பின்னோட்டங்களில் உங்களுடைய பதில்களை சொல்லுங்கள். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம், பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.